எனக்கே தெரியாம காரோட ஆர்சி புக் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு பொம்மை ஒண்ணு அந்த பசங்க சைஸ்ல இவர் பக்கத்துல தான் படுக்க வைக்கணும். அது 10 நாள்ல புஷ்னு போச்சு டாக்டர். அப்படி பார்க்கும்போது கோவம் வராம என்ன சார் செய்யும்? ராத்திரி குழந்தைங்க தூக்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். அவரதான் வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன். நான் கஞ்சத்தனமா ஒல்லியாத்தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு திங்க வச்சு ஊத வச்சு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலகத்தின் கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன். பிச்சைக்காரி தான் சார். எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு. அதான் கூப்பிடு எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவீங்க? நேரடியா சொல்லிடுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பிச்சைக்காரி தான். செம ஓப்பனா பேசுறாங்க. மனசுல வீட்டுல அவங்களும் நல்லா சிரிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவார். போக போக தெரியும். இல்ல சார், எக்ஸிபிஷனுக்கு போய் காரோட ஆர்சி புக் எடுத்துட்டு போய் எனக்கே தெரியாம அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு பொம்மை ஒண்ணு அந்த பசங்க சைஸ்ல இவர் பக்கத்துல தான் படுக்க வைக்கணும். அது 10 நாள்ல புஷ்னு போச்சு டாக்டர். அப்படி பார்க்கும்போது கோவம் வராம என்ன சார் செய்யும்? பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. கார் அடமானம் வச்சு பொம்மை வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார். அப்படி என்னங்க கார் அடமானம் வச்சு பொம்மை வாங்கி கொடுக்கறாங்க? ஒரு ஆதங்கம் தான் சார். வாழ்க்கையில ஒரு தடவை கூட எதுவுமே வாங்கவே இல்லைன்னு வைங்களேன். அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள்ள என்ன. கடைசிக்கு ஏதாவது வித்தா வாங்கித்தானே ஆகணும். அதாவது ஒரு பொருளை பாக்குறீங்க, ஒரு 10 தடவை பாக்குற, ஒரு தடவை வாங்கி இல்லையா? சும்மா கடையில ஷோ கேஸ்ல வச்சிருக்க சோப் பொம்மை மாதிரி பார்த்துட்டு லைஃப்ல போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். சரி, அதுக்காக கார் அடமானம் வச்சு பொம்மை வாங்குறதெல்லாம் டூ மச் இல்லையா? கார் ஆர்சி புக் தானே அடமானம் வச்சிருக்கோம். திருப்பி மாசம் மாசம் கட்டி தீர்த்துக்கு அதை எப்படி மீட்டுருவோம்ல. நீங்க அப்படி வரீங்களா ஐயா? 40,000 ரூபாய்க்கு அது அடமானம் வச்சு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தப்ப அந்த பொம்மையை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்பெல்லாம் ஒண்ணும் பேசல. ராத்திரி குழந்தைங்க தூக்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யார? அவரதான். ஐயோ ஆண்டவா, அந்த ஆண்டவனை வந்து உன்னை இன்னைக்கு காப்பாத்த முடியாது. ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன். நான் ஜாக்கி ஜான் தங்கச்சி இருப்பா போல இருக்கு. பெரியம்மா பொண்ணாவது இருக்கும். தெய்வமே, வீர சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். அப்புறம் பின்னாடி பேசுறேன். இல்ல சில பர்சனல் சீக்ரெட்லாம் வெளியில வரையில பேச முடியல. வெக்கமா இல்ல எனக்கு இப்ப இந்த வடிவேலு ஜோக் தான் ஞாபகம் வருது. அது என்னது அடி ஓகே, அது செவத்துல காலை வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்து அடிக்க வேண்டியதானே. அது என்ன செவத்துக்கு பறந்து வந்து அடிக்கிற? அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறனா வீட்டுல வச்சு அடிக்கணும். அது என்ன ராஸ்கல் மொட்டை மாடியில வச்சு அடிக்கிறது? என்ன ட்ரிக்கு? மத்தியில ஒரு ஆம்பளை கை வச்சதே பாத்துக்க நல்லா இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு கஞ்சத்தனமா ஒல்லியாத்தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு திங்க வச்சு ஊத வச்சு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலகத்தின் கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. வளர்த்த காடா நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்ல, நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க. அந்த பொம்மை இருக்கா இல்ல வீட்டுல? என்ன அது எங்க சார் இருக்கும்? வெறும் பலூன்ல செஞ்ச பொம்மை சார். அது பலூன்ல செஞ்ச பொம்மை 10 நாள் கூட நிக்கல. எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க. கார் பேட்டரி போட்டா சுத்தி வருமா. அவன் பட்டக்ஸ் இவ்வளவு பெருசுக்கு இருக்கு, சீட்டு துணு இருக்கு, அதுல உட்கார கூட முடியல அவனால. அவனுக்கு அந்த பொம்மை தேவையா? என்ன நியாயம், அநியாயமா இல்ல? இவருக்கும் எங்க பையனுக்கும் ஒரு சின்ன கோட் வேர்ட் இருக்கு. இவர் வந்து எப்படி பாரு, அவன் வந்து எப்படின்பா, இப்படின்னா வாங்கிட்டியான்னு அர்த்தம், எப்படின்னா வாங்கியாச்சுன்னு அர்த்தம். 2 பேருக்குள்ள அப்படி கோட் வேர்டு. உங்க குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் சேர்ந்து
அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஒரு நாளைக்கு மிரருக்கு முன்னாடி பேசிட்டாங்க, கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சேன். நீங்களும் சும்மா இருக்கிறது இல்ல, அப்படியே நோட்டை மாத்திக்கிட்டே இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அதை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு, எப்படியாச்சும் கழட்டி விட்டுருவாரு. ஏதாவது சொல்லி உங்க அக்கா வீட்டுல அது ஃபங்க்ஷன் ஆமா உன்னை கூப்பிட்டாங்க போ. பெரிய ஐயா உன்னை கூப்பிடலனே. பெரிய ஐயா கூப்பிடவே இல்லைங்கிறாரு. நானும் கூப்பிடல தானே சொன்னேன். அங்க போ இங்க போய் நான் கழட்டி விட்டு தனியா போய் தான் அட்டகாசம் பண்ணுவாரு. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. சொந்த வீடா வாடகை வீடா இருக்குது? இப்ப இருக்கிறது வாடகை வீடு, சொந்த வீட வித்துட்டாரு. போய் சொல்றேன். போய் சொல்றேன். என்னங்கடி கேம் ஆடுறீங்களா? சொந்த வீடு வித்தது உண்மைதான். திரும்பி வீடு வாங்கி கட்டி இருக்கிறேன். ஆனா ஓடு வச்சு கட்டிட்டேன், மாடி இல்லாத அளவுக்கு. சேஃப்டியா நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு சிரிக்காத. வண்டி வாங்கி பையன் உட்கார கூட முடியலன்னா குழந்தையா இருக்கையில வாங்கி கொடுக்க வேண்டிய கார காலேஜ் வரையில வாங்கி கொடுத்தா அப்படித்தான் உட்கார முடியும். இவங்களை மறைச்சு வாங்குறதுக்கு அவ்வளவு நாள் ஆகி போச்சு. குட் ஹேபிட் பட் பேட் மேனர்ஸ். ஆனா வெரி ஹாப்பி, வெளிப்படையா மனசு விட்டு ரிலாக்ஸ்டா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ். என்ன குடும்பம்யா. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இவர் பண்றதுலயே டைஜஸ்ட் பண்ண முடியாதது என்னன்னா, அவர் போடுற இன்னர்ஸ்க்குலாம் கூட சோப் போட்டு துவைக்க மாட்டார். அதே மாதிரி ஒயிட் கலர் பனியன் வாங்க மாட்டார். ஏன்னா அந்த சோப்பு துவைக்காம அப்படியே ஃபேட் ஆயிடும்ல, அப்புறமா வேற பனியன் வாங்கணும். அதுக்காக கலர் பனியன் தான் வாங்குவார். போடுற கைலி எல்லாம் இருக்கும்ல, அதுல கிழிஞ்சின்னா அப்படியே முடிச்சு போட்டு போட்டு அதே தான் கட்டிட்டே இருப்பார். அது சோப்பே போட மாட்டார். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? அவர் துணி யாரும் டச் பண்ண மாட்டார். அவரே புரிஞ்சு அவரே காய் போட்டு அவரே எடுத்து வந்து மடிச்சாப்ப. என்ன சார் இது? நான் வாக்கப்பட்டு போன இடம் அப்படி. மந்த்லி சேலரி தான் சார் இவங்களுக்கு. ஆனா டெய்லி 300 ரூபா 400 ரூபா காசு வந்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ இஷ்டத்துக்கு இதெல்லாம் வாங்குறது போறது. அதனால நான் என்னோட இதை வந்து நான் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு. அவங்க ஓவர் செலவு பண்றாங்க. ஓவர் செலவு எனக்கு 200 ரூபா கூட 300 ரூபா கூட டெய்லி. ஆனா காசு 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 கூறா என்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது. அவசரத்துக்கு போயிட்டு ஏதாவது கிரைண்டர் அது இதுன்னு எதாவது கொண்டு வந்து வாங்கிட்டு வச்சிடறான். கிரைண்டருக்கு தேவையானது தானே சார், அது கூட வாங்க சார். ஐயோ இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? அப்படி வாங்கிட்டு வந்து வச்சாலும் டெய்லி இட்லி மாவு வாங்கிட்டு வா, இட்லி மாவு வாங்கிட்டு வான்றான். ஆமா சார். சாபாஸ். என்னடா சொல்ற? ஆபீஸ்ல இருந்து வரும்போது 20 ரூபாய் இட்லி பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்றான். கிரைண்டர் அப்படியே வச்சிருக்காரு. அவர் பாஷையில கரண்ட் பில் மிச்சம் பண்றேன் சார் நானு. அவர் பாஷையில கரண்ட் பில் மிச்சம் பண்றீங்களா? இல்ல ஆட்டாத கிரைண்டர் ஷோரூம்ல இருந்தா என்ன அதையும் வாங்கி வந்து வச்சிருக்கீங்க என்ன? அது ஒரு எமர்ஜென்சிக்காக சார். ஓ கிரைண்டர் எமர்ஜென்சிக்கு தான் பாத்தீங்க சார். கிரைண்டர் ஏய் இதெல்லாம் டூ மச்சா இருக்குது. ஜெனரேட்டர் தான் சார் கரண்ட் கண்டு போனா யூஸ் பண்றதுக்கு எமர்ஜென்சி வச்சிருப்பாங்க. கிரைண்டரே வந்து எமர்ஜென்சிக்கு எல்லா பொருளும் அப்படிதான் சார். நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா? நீ செய்யறது சரியா? நிறைய பேர் வந்தாங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம் சார். நான் மட்டும் அவர் மட்டும் இருந்தோம்னா கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? ஹி இஸ் a police. போலீஸ் ஆபீசரா நினைச்சேன். தெரியாம நான் மட்டும் கேட்டேனே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதா சாமி? பியூட்டிஃபுல் போலீஸ் ஆபீசர், ஸ்ட்ராங் போலீஸ் ஆபீசர். ஆனா எப்படி இப்படின்னு தெரியல எனக்கு. எதுக்கு உங்களை குட் போலீஸ் ஆபீசர்னு சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஒரு பனியனையே அப்படியே பழசாகிற வரைக்கும் போடுறாருன்னா அவர் ரொம்ப நியாயமான போலீஸ்காரராகத்தான் இருந்தாக வேண்டும் சார். ரீசெண்டா வந்து எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு ஏதோ ஹெல்ப் கேட்டாரு. அந்த ஹெல்ப்புக்கு நான் வந்து சொன்னா 50,000 தரேன். நீங்களே பிரச்சனையில இருக்கிறீங்க, நீங்க வந்து என்ன தருமபுரம் போனீங்க. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிற போறாரு. வீட்டுல பிரச்சனை. இது நியாயம் தானே சார்? இல்ல எனக்கு வந்து பிரைவேட்ல வந்து ஃப்ரெண்டுங்கள்ட்ட ஃப்ரீயாவே இருப்பேன். ஃப்ரீயா இருக்கிறது வேற, அது உங்க கையில இருக்கப்ப கொடுத்தா சரி. அங்க வாங்கி இங்க கொடுக்கிறது என்னது ஃப்ரீன்னு? ஆமாங்க. இல்ல அவன் கஷ்டப்படுறானே, அவன் கஷ்டப்படுறானே. வீட்டுக்கு வந்து நான் இருக்கும்போது யாராவது பிச்சை எடுக்கிறது ஏதோ வந்து கேட்பாங்க. என் ஒய்ஃபை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்னடா சொல்ற? ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க, ரெகுலரா வந்து எனக்கு கரெக்டா வந்துருவாங்க, தேடிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு ரெகுலரா நான் வந்து டெய்லி கொடுத்துட்டு இருப்பேன். அவங்க ஒரு நாள் நீங்க வந்து சண்டே தான் வரணும். அவன் சேஃப்டியா அவன் பாக்கதானே செய்வான். அது மாதிரி இன்னொரு பாட்டிமா டைம் சொல்லிட்டாங்க. நீங்க நிறைய பாட்டிமா குடிப்பீங்க போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் எனக்கு ரொம்ப இறக்கம் காட்டுவாங்க அவங்கள்ட்ட எல்லாம். வயசானவங்கள அவ்வளவு முடியல இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையாண்டானா நீங்க அமோகமா இருக்கு நம்பி. நீங்க ரொம்ப ஒரு பேசியல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. பிச்சைக்காரங்க கூட அட்ரஸ் கொடுத்து ஒரு ஒருத்தர் தான் சார் பாத்திரம் எடுத்து பிச்சை போடு. அதுவும் சரிதான், வாங்க போவோம். ஆனா அவருக்கு அதெல்லாம் தெரியாது.
பாத்திரத்தை பார்த்தாலே போட்டுருவார். இளிச்சவாயன் கரெக்டா தெரியும். என்னது? இளிச்சவாயன் நல்லா தெரியும். இளிச்சவாயன் நல்லா தெரியும் பார்த்தாலே. நீ இளிச்சவாயன் இங்கனக்குள்ள எழுதி ஒட்டிருக்காங்க மாப்ள. அவன் இன்விசிபிளா தெரியுது. பிச்சைக்காரங்க வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு இருக்குதா, தேவை இருக்கா, நம்மளுக்கு என்ன அடுத்த செலவு, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கொடுத்துடணும். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட சரி, உடனே இவர்கிட்ட இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நமக்கு வேணுமா என்ன, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நடந்து விடுவார். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். அப்புறம் இவருக்கு தேவைப்படும் போது நிற்பார், யோசிப்பார் என்ன செய்யலாம். அது எனக்கு பிடிக்காது. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போறோம். நீங்க பேசிட்டு இருந்தப்போ எனக்கு உங்க முகத்துல அந்த உண்மையை பார்க்க முடிச்சு. எனக்கு அப்படிலாம் தெரியுது, ஆனா ஒருத்தன் கஷ்டப்பட்டா தாங்கிக்க முடியல அப்படின்னு. நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா. நாம உங்களை இந்த டிபேட்டுக்காக அல்லது உண்மையாவே கூட என்ன வார்த்தைகள் வேண்டுமானாலும் சொல்லலாம். இளிச்சவாயன்னு சொல்லிடலாம், கஞ்சன்னு சொல்லிடலாம், ஐ மீன் தாராளம், சுனாமி, என்ன வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சிருங்களேன். உங்களாலதான் சார் மழை பெய்யுது. இப்படிப்பட்ட இளிச்சவாயர்களாலதான், நாம இளிச்சவாயர்கள் விமர்சிக்கிற இவர்களாலதான் இந்த பூலோகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு கஷ்டம் தான் தெரியும் தான், ஆனா அவனு கஷ்டப்படுறானே அப்படின்னு ஒரு வார்த்தை. பியூட்டிஃபுல் சார், பெரிய மனுஷன் சார். உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கு உனக்கு. மறுபடியும் ஒரு கைத்தறி கொடுங்க. பிக் மேன். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.